நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியன் ராகு சேர்க்கை என்ன விதமான பலன்களை தரும், ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள்லாம் ஜாதகருக்கு ஒரு மனிதருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் 600க்கும் மேற்பட்ட நல்ல வீடியோக்கள் போட்டிருக்கோம். நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் அதையும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் கிரகங்களின் ராஜா. சூரியனே மூல ஒளி கிரகம் ஆவார். ராகு நிழல் கிரகம். மாபெரும் சூரியனையே கிரகணம் செய்யக்கூடிய வல்லமை கொண்ட கிரகம் ராகு ஆவார். இருவரும் இணையும் பொழுது என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியவர், தந்தை குறிக்கக்கூடியவர், தந்தை குல வர்க்கத்தை குறிக்கக்கூடியவர், அதிகாரம் ஆன்மாவை குறிக்கக்கூடியவர். ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை நுகர்தல், போற்றுதலை குறிக்கக்கூடியவர். அதாவது அட்மைரிங் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அல்லது மெட்டீரியல் ஹாப்பினஸை குறிக்கக்கூடியவர். எக்ஸ்ப்ளோரிங் தி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அல்லது மெட்டீரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த லௌகீக வாழ்க்கையில் என்னென்ன விதமான இன்பங்கள்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கையை கொடுக்கக்கூடியவர் ராகு. லக்ஸரியை விரும்பக்கூடியவர் ராகு. இந்த மாயையால் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தை உண்மை என மனதார நம்பக்கூடிய உணர்வை உண்டு பண்ணக்கூடியவர் ராகு. அப்போ இவ்வாறு குணாதிசயங்களை கொண்ட சூரியனும் ராகுவும் இணையும் பொழுது ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் சார்ந்து ஜாதகர் இயங்க வைத்து ஜாதகருடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்குவதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற வைப்பார்கள். இந்த சூரியன் ராகுவும் இணைவு பெறும் பொழுது கடைசியில் இது எதுவுமே திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, இதில் எதுவுமே சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஜாதகருக்கு உண்டாக்குவார்கள். அதாவது நிறைய அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற வேட்கையில் அதிகாரத்தை கைப்பற்ற வைத்து கடைசியில் என்னதான் அதிகாரத்தை கைப்பற்றினாலும் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் எதுலையுமே திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலையை உண்டாக்கி விடுவார்கள் சூரியனும் ராகுவும் இணைவு பெறும் பொழுது. ஆக இருவரும் ஒருவரது தன்மையை மற்றவர் கிரகிக்க பார்ப்பார்கள் சூரியனும் ராகுவும் இணைவு பெறும் பொழுது. ஆக இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் ராகு இயற்கையான எதிரிகள் ஆவார்கள். ஒருவர் முழு ஒளி கிரகம், சூரியன் முழு ஒளி கிரகம், ராகு முழு இருட்டான கிரகம் ஆவார். ஒருவருக்கு ஒருவர் எதிரான முரண்பாடான கருத்துக்களையும் தன்மைகளையும் கொண்டவர்கள். சூரியன் நேர்மையுடன் செயல்படக்கூடிய கிரகம். ஆனால் ராகு நானாவித வேஷ கபடதாரி என்று பெயர் உள்ளவர். நேர்மை என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர். ஒரே வீட்டில் சூரியனும் ராகுவும் இணையும் பொழுது ஜாதகர் திறமையான, நேர்மையான, கடின உழைப்பின் மூலம் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பார்கள் போல காட்டிக்கொள்வார்கள். அதாவது தன் திறமையின் மூலமாகவும், நேர்மையான உழைப்பின் மூலமாகவும், கடினமான உழைப்பின் மூலமாகவும் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் ராகு தான் பின்னாடி இருந்து செயல்படுவார். ராகுவுடைய செயல்பாடுகளின் காரணமாக ஏமாற்றுவது அல்லது உண்மையை மறைப்பது அல்லது உண்மையை மறைப்பதன் மூலமாக அதிகாரத்திற்கு வழிவகுப்பார். அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வழிவகுப்பார். வெளியில் பார்க்கும் பொழுது ஜாதகர் கடின உழைப்பின் மூலமாகவும் தன்னுடைய திறமை நேர்மையின் மூலமாகவும் அதிகாரத்தை கைப்பற்றியது போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார். ஆனால் பின்னிருந்து ராகு செயல்படுவார். அவர் எப்படி செயல்படுவார்னா, ஜாதகரை ஒரு ஏமாற்றுக்காரராகவும் உண்மையை மறைத்து அல்லது உண்மையை மறைப்பதன் மூலமாக அதிகாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பிலையும் உண்டாக்குவார். டபுள் ஃபேஸ்டு பர்சனாலிட்டியாக ஜாதகர் இருப்பார். ரெண்டு தன்மையாக இருப்பார் ஜாதகர். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஆக ராகுவோடு இணையும் பொழுது தந்தை மகன் ரிலேஷன்ஷிப் சீராக இருக்காது. ஒன்று ஜாதகருக்கும் ஜாதகருடைய தந்தைக்கும் ஒத்துப்போகாது, அல்லது ஜாதகர் தந்தையை விட்டு தூரமாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தந்தை வெளியூரில் வேலை பார்க்குறாரு, அப்பப்போ வந்துட்டு போவார். இல்லை பையன் ஸ்கூல் காலேஜுக்காக வெளியூரில் போய் படிக்கிறார் அப்பாவை விட்டு, அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உண்டாக்கி விடுவார். கான்ஃபிடன்ஸ் பொதுவாகவே லோவாக தான் இருக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது பெரிய தைரியசாலி போல காட்டிக்கொள்வார்கள். தன்னையே முன்னிறுத்தி அதிகமாக சிந்திப்பார்கள். இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கைக்கும் தொழில் புரிவோருக்கும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பவருக்கும் மிக நல்ல பலன்களை தரக்கூடிய கிரக சேர்க்கை ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அரசியல்வாதிக்கு இதே போல சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. ஆக அதுக்கு அடுத்தாப்புல சிறு வயதில் இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் அதிகமான நோய் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை செய்யும் பொழுது மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவு இருக்காது. இதன் காரணமாக வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அரசு வகை தொல்லைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக அரசு வேலையில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வேலை பார்க்க விடாது. தனக்கு மேலதிகாரிகளின் தொல்லையின் காரணமாகவோ அல்லது டார்ச்சரின் காரணமாகவோ அல்லது கார்னர் பண்ணுறதன் காரணமாகவோ வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும்.
இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கை ஏற்பவர்கள் தொழில் செய்யும் பொழுது ஐடி ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சமயம் வரும் பொழுது, அதாவது ஐடி ஜிஎஸ்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் கரெக்டாக நம்ம நடக்கலைன்னு சொன்னால், சமயம் வரும் பொழுது நம்ம இது சட்டப்படியான நடவடிக்கைகள் பாய்ந்து விடக்கூடிய அபாயம் உண்டு. அதே போல் இங்கே சூரியன் ஆட்சி உச்சம் போன்ற வீடுகளில் இருக்கும் பொழுது, நல்ல வலிமையான நிலையில் இருக்கும் பொழுது ராகுவோடு சேருவது நல்ல பவரை கொடுக்கும். திக்பலத்தில் இருந்தாலும் கூட நல்ல பவரை ஜாதகருக்கு கொடுத்து விடும். எதையும் தைரியத்தோடு செய்து பார்க்க வேண்டும் என்ற துணிவு ஜாதகருக்கு இருக்கும். இது அரசியலில் மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய நிலையாகும். ஆனால் அந்த வெற்றி நேர்மையாக நிச்சயம் இருக்காது, குறுக்கு வழியில் பெற்றதாகவே இருக்கும். அரசியலில் எவ்வளவுதான் உயரம் சென்றாலும் ஆபத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக பரமபதத்தில் விளையாடுற போல ஏணிப்படி சரண் ஏற்றவும் செய்யும், அதே போல் அங்கே பாம்பு கொத்தி கீழே இறக்கவும் செய்யும். அரசியலில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக ஜாதகருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அபாயம் ஏன் தொடர்ச்சியாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஏற்ற எனக்கு இருக்குது அப்படின்னா, வந்த வழி படிப்படியாக ஒரு கடின உழைப்பின் மூலமாகவோ திறமையின் மூலமாகவோ ஜாதகருக்கு கிடைத்திருக்காது. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்ற குறுக்கு வழியில் ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தந்திருக்கும். அதனால் அது நிலையான ஸ்திரமான நிலையாக சிரமான வெற்றியாக இருக்காது. திடீர்னு அதிர்ஷ்டத்தின் மூலமாக மேலே ஏறுவார், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். என்னைக்குனாலும் சீட்டுக்கட்டு போல சரியக்கூடிய அபாயம் இருக்கும் தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு. சப்போஸ் பலவீனமான சூரியனோடு ராகு சேரும் பொழுது இந்த ஏற்றம் அதிர்ஷ்டம் எல்லாமே குறுகிய காலம் மட்டுமே வேலை செய்யும். ஜாதகர் நம்பகத்தன்மை அற்ற நபராக இருப்பார். உடல் சோர்வு அடிக்கடி காணப்படும். இது ஜாதகருக்கு அடிக்கடி தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிவிடக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி தரும். சரி, இதுவரைக்கும் சூரியனுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும், அவர் ராகுவோடு இணையும் பொழுது, ராகுவின் குணாதிசயங்களோடு இணையும் பொழுது அந்த சூரியன் ராகு சேர்க்கை எவ்வாறு பலன்களை தரும், குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில் ஒருவருக்கு எவ்வாறு பலன்களை தரும், பொது வாழ்க்கையில் எவ்வாறு பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி 12 வீடுகள்லையுமே இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல லக்னத்தில் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது இது நன்மை தீமை இரண்டுமே கலந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். ஜாதகர் சுயநலவாதியாக இருப்பார், அதீதமான கான்ஃபிடன்ஸோடு செயல்படக்கூடியவராக இருப்பார். அனைத்து துறைகளிலுமே வெற்றியை தரக்கூடிய நிலை இது சூரியன் ராகு சேர்க்கையால் கிடைக்கும். ஜாதகரை தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை தரக்கூடிய நிலைகள் இந்த சூரியன் ராகு சேர்க்கை லக்னத்தில் இருப்பதால் ஏற்படும். எந்த வழியிலாவது வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற வேட்கை ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். 2ஆம் வீட்டில் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது பண வரவு நிச்சயம் உண்டு. ஆனால் பேராசையால் பண விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படுத்தும். கம்யூனிகேஷனில் நிறைய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும். அதாவது தன் தகுதிக்கு மீறி தன் வரம்புக்கு மீறி அதிகமாக வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கண்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 3ஆம் வீட்டில் இந்த சூரியன் ராகு சேர்க்கை ஏற்படும் பொழுது போல்டான கடின உழைப்பின் காரணமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருப்பது நல்லது அல்ல. உறவுகளும் உடன் பிறந்த சகோதரரோடு உறவு நிலைகள் பாதிக்கப்படும், அல்லது உடன் பிறந்த சகோதரர்களோடு அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஜாதகர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும்போது தைரியசாலியாக இருப்பார். சிற்றின்பத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவராக ஜாதகர் இருப்பார். 4ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது சொத்து சுக சேர்க்கை நிச்சயம் உண்டு, கவலை வேண்டாம். நண்பர்கள் மூலமாக ஏற்றம் உண்டு. தாயின் உறவு பாதிக்கப்படும். ஒன்று தாயாரோடு இருக்க முடியாது, இல்லை தாயாரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதிக அலைச்சல் அல்லது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், அல்லது ஊராக போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படும். 5ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது வயிறு சம்பந்தமான செரிமான சம்பந்தமான தொந்தரவுகள் ஜாதகருக்கு ஏற்படும். புத்திரர்களின் வழி மனக்குறைகள் காணப்படும். ஒன்று புத்திர தோஷமே ஏற்படும், அல்லது புத்திரர்களால் பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வத்தின் வழி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பாகும் 5ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது. 6ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் அதிக டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி ஏற்படும். வேலையிலேயுமே அதிகமான பணிச்சுமை, மேலதிகாரிகளுடைய தொல்லைகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 7ஆம் இடத்துல இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் நெகட்டிவான எஃபெக்டை தரும். திருமண வாழ்வில் நிறைவு இருக்காது. பார்ட்னர்ஷிப்போடு, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு ஒத்து வராது. நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். 8ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது இது பூர்வீக சொத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ஆனால் பூர்வீக சொத்தை அங்கே நேரடியாக அந்த பூர்வீக ஊரில் இருக்க முடியாது. ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அடிக்ட் ஆகி நிறைய பண
விரயமாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். ஜாதகரின் கௌரவத்திற்கு அல்லது நற்பெயருக்கு சோதனை அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணி தரும். 9ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது தெய்வ நம்பிக்கை குறைவாக ஜாதகருக்கு இருக்கும். ஆடம்பர வாழ்க்கையில் அதிகமாக நாட்டம் ஏற்பட்டு மோகம் உண்டாகி நிறைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும். ஆனால் அதுவும் மறைமுகமான வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் ஜாதகரை அனுபவிக்க வைக்கும். உடல் நல பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். தந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் சூரியன் ராகு சேர்க்கை 9ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படும். மன அழுத்தம் உண்டாகும். நிறைய குறுக்கு வழியில் போய் நிறைய அனுபவிக்க வைத்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாக மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பண்ணி தரும். 10ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது வேலை தொழிலில் சவால் நிறைந்ததாக இருக்கும். தொழில் வேலை அப்படின்னு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ பல்வேறு இடங்களில் அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். பணம் அல்லது நிறைய பிஸ்னஸில் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சிக்கல்கள் உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். 11ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது முதலீடுகளின் மூலமாக எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது. பேராசையினால் பிரச்சனைகள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அதிக செலவாளியாக ஜாதகரை ஆக்குவார். கண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எல்லாமே பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆசைகள் ஜாதகருக்கு ஏற்படும். தந்தையோடு இருக்க முடியாது, தந்தையை கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்தவர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்புகள் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராகுவால் ஏற்படும். நோய்கள் பார்த்திங்கன்னா கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, எலும்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுறது, இருதயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அந்தந்த தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சரிங்க சார், இதெல்லாம் இருக்குது, ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னா இந்த சூரியன் ராகு சேர்க்கையை தரக்கூடிய தோஷங்களிலிருந்து நிவாரணம் அடைவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன விதமான பரிகாரம்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சம் அணிவது நல்லது. வீட்டிலேயே சிவனையும் நந்தி சிலையும், சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிவனையும் நந்தி சிலையும் வைத்து தினந்தோறும் அந்த சிவனுக்கும் நந்திக்கும் பூஜை செய்து வருவது நல்லது. நீரால் அபிஷேகம் செய்து பின்பு கிடைக்கக்கூடிய புஷ்பங்களை சாற்றி நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு வரணும். என்ன சார் நைவேத்தியம் வைக்கிறது அப்படின்னா, பெரிய சக்கரை பொங்கல், தயிர் சாதம்லாம் தினந்தோறும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முந்திரி பருப்பை கூட வச்சு கூட தாராளமாக பூஜை செய்யலாம். சிறிய அளவில் பூஜை செய்யலாம். எங்கே போனாலும் ஒரு சிறிய பெட்டியில் வச்சு அந்த சிவனுக்கும் நந்திக்கும் பூஜை செய்துக்கிட்டே வர்றது மிகச்சிறந்த பரிகாரத்தை உண்டு பண்ணி தரும். சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை 101 முறை தினந்தோறும் ஓதி வருவது நல்லதாகும். குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வருவது பல்வேறு விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்து தரும். அதே போல் சிவன் கோயிலில் கருப்பு உளுந்தை பிரசாதமாக தானமாக தருவது நல்லது செய்யும். சரி நண்பர்களே, இன்றைக்கு சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் என்ன விதமான பலன்களாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் சூரியன் ராகு உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்டு பண்ணுங்கள், அவங்களும் கேட்கட்டும். கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள், அதை கேட்பதற்கு ஆவலாக உள்ளேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.